ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? கணவன் மனைவி இப்படிங்கிறது ஒரு அன்பான உறவு, அழகான உறவு, புனிதமான உறவு. நல்லா புரிஞ்சுக்குங்க, கணவன் வேற, மனைவி வேற அல்ல. என்றைக்கு திருமணத்தில் ஒன்றாக கை கோக்குறாங்களோ அன்னிலேருந்து அவங்க மனசாலையும் இணைஞ்சிடுறாங்க. ஒரே உயிராக, ஒரே சரீரமாக மாறிடுறாங்க. என்னுயிர் நீத்தானே, உன்னுயிர் நான் தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்கள், நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், ஏன் வருஷ கணக்கில் பேசாமலே இருக்காங்க. என் பேச்சுக்கே மதிப்பில்லை, நீ என்னை புரிஞ்சு நடந்து கொள்ளவே இல்லை, அப்புறம் ஏன் உங்கள்கிட்ட பேசணும் இப்படின்னு கணவன் மனைவிட்டையும், மனைவி கணவன்கிட்டையும் நினைக்கிறாங்க. ஒரு வெறுப்பு வந்த உடனே அந்த வெறுப்பு நெருப்பாக மாறி அவங்க பேச்ச உறவுகளை துண்டிச்சிடுறாங்க. கடனேன்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. வெறுப்பான ஒரு வாழ்க்கை பொறுப்பான ஒரு வாழ்க்கையாக அமையவே அமையாது. அதனால் ஏன் முதல்ல அவன் எங்கிட்ட பேசட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறதும், முதல்ல அவன் எங்கிட்ட பேசட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறதும் குடும்ப வாழ்க்கையை வெட்டி விடக்கூடிய ஒரு பெரிய கத்திரிக்கோள்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வீம்பு இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. உன்னால் பேசாமல் இருக்க முடியும்னா என்னாலையும் பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஈகோ குடும்ப வாழ்க்கையை வெட்டி எரிஞ்சிடும். அதனால் யாரோ ஒருவர் விட்டு கொடுக்க போகணும். கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்குள்ள ஈகோக்களும் வீம்புகளும் இருக்குன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையாக மாறிடும். கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் உண்மையாக கடவுள் ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு காரணம். உங்களுக்குள்ள ஒரு நாளும் மாறுபாடு வரவே கூடாது. மனம் விட்டு பேசி வாய் விட்டு சிரிங்க. உங்களுடைய உறவுகள் புனிதமான உறவுகள், சிறப்பான உறவுகள் தொடரட்டும். 4 தலைமுறைக்கு கணவனும் மனைவியும் நேசத்தோடு வாழுங்க, பாசத்தோடு வாழுங்க, பற்றோடு வாழுங்க, புரிதலோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.